வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எர்த்திங்னா என்ன, கிரவுண்டிங்னா என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ எர்த்திங்கை பற்றி பார்க்கலாம். எர்த்திங் எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஹியூமன் பாடி ப்ரொடெக்ஷன் தான் இது. ஓகேங்களா? இப்போ ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, ஏதாவது ஒரு எனி எக்யூப்மெண்ட் இருக்குது அப்படின்னா, அந்த எக்யூப்மெண்ட்டை அதோட பாடியை எடுத்து எர்த்திங் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த எக்யூப்மெண்ட் ரன்னிங்கில் இருக்குது, நார்மல் கண்டிஷனில் தான் இருக்குது. நார்மல் கண்டிஷனில் இருக்கும்போது இந்த எர்த்திங் மூலமாக கிரவுண்டுக்கு ஏதாவது கரண்ட்டு கேரி பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே கேரி பண்ணாது. இன்கேஸ் அந்த மிஷின் ஏதாவது சம்திங் ஃபால்ட் ஆகும்போது சம்திங் அப்நார்மல் கண்டிஷன் அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பாடியில் லீக்கேஜ் ஆகும். அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் இந்த எர்த்திங் சிஸ்டமில் கரண்ட் கேரிங் ஆகும். அது வரைக்கும் கரண்ட் கேரிங் ஆகாது. இன்கேஸ் நம்ம அந்த எர்த்திங் பண்ணலை அப்படிங்கும்போது நம்மளுக்கு தெரியாது இந்த எக்யூப்மெண்ட் நல்லா ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறது தெரியாது. நார்மல் கண்டிஷனாக அப்நார்மலாக நம்மளுக்கு தெரியாது. ஹியூமன் அதில் போய் இப்போ நம்ம ஆளுங்க போய் கையை வைக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த மிஷின் அப்நார்மல் கண்டிஷனில் ரன்னிங்கில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஷாக் அடிக்கும். இந்த ரீசனுக்காக தான் எர்த்திங் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு க்ரீன் கலர் வயரில் தான் இதை யூஸ் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரியலில். எர்த்திங் க்ரீன் வயர் யூஸ் பண்ணுவாங்க. எர்த்திங் பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்மெண்ட் தான். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு ஃபால்ட்டு நடக்கிறதுக்கு முன்னே நம்ம இதை ப்ரிவென்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுதான் ப்ரிவென்டிவ் மெஷர் தான் இது. இப்போ ஒரு எர்த் பிட்டை நார்மலாக நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, கம்பைன்டு வேல்யூ, இண்டிவிஜுவல் வேல்யூன்னு சொல்லிட்டு 2 வேல்யூ செக் பண்ணுவோம் இந்த டெஸ்டிங்கில். கம்பைன்ட் வேல்யூன்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த எர்த்திங் கனெக்ஷன் அந்த எக்யூப்மெண்ட்டோட கனெக்டில் இருக்கும். கனெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு எர்த் வேல்யூ பார்ப்போம், எர்த் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அந்த வேல்யூ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 3 ohmsலேருந்து 5 ohms வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். இது கம்பைன்டு வேல்யூ. இண்டிவிஜுவல் வேல்யூன்னு செக் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எக்யூப்மெண்ட்லேருந்து அந்த எர்த்திங் வயரை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு எர்த் ராடை மட்டும் செக் பண்ணுவோம். எர்த் பிட்டை அந்த பிட்டை மட்டும் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 0.3 to 0.5 ohmஸில் கிடைக்கும். இது பண்ணி தான் நம்ம எர்த் பிட்டு நல்லா இருக்குதா, எர்த்திங் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் மூலமாக தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ நம்ம கிரவுண்டிங்கை பற்றி பார்க்கலாம். கிரவுண்டிங் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக. எர்த்திங்கில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அது ஹியூமன் ப்ரொடெக்ஷனுக்காக எர்த்திங் யூஸ் பண்ணோம். இப்போ கிரவுண்டிங் பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட் ப்ரொடெக்ஷன். கிரவுண்டிங்கை பார்த்திங்கன்னா பேக்கப் பாத்வே அப்படின்னும் இன்னொரு வேர்ட் சொல்லுவோம் கிரவுண்டிங்கு பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வயர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் இண்டஸ்ட்ரியல் கோடு. இதுக்கு கிரவுண்டிங் எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் இருக்கும். இதோட ப்ரைமரி பார்த்திங்கன்னா டெல்டாவில் இருக்கும், செகண்டரி பார்த்திங்கன்னா ஸ்டாரில் இருக்கும். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரில் இந்த செகண்டரியில் இருக்கக்கூடிய ஸ்டார் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது 3 ஃபேஸையும் பாயிண்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து நியூட்ரல் எடுத்திருப்பாங்க. அதுதான் நம்ம வீடுகளுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷனில் நியூட்ரலாக வருது. அதே இடத்துல பார்த்திங்கன்னா கிரவுண்டிங்க்கும் எடுத்துகிட்டு கொண்டு போய் கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த 3 ஃபேஸை நீங்கள் ஸ்டார் பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 3 ஃபேஸில் ஒவ்வொரு ஃபேஸையும் நம்ம ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒரு லோடில் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோன்னு வைங்களேன். இந்த நியூட்ரல் காமன் நியூட்ரல் அப்படிங்கும்போது, ஏதாவது ஒரு ஃபேஸில் ப்ராப்ளம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த 3 ஃபேஸுமே அஃபெக்ட் ஆகும். 3 ஃபேஸில் இருக்கக்கூடிய லோடு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, கிரவுண்டிங்னு சொல்லிவிட்டு அதில் தனியாக கிரவுண்ட் பண்ணுறாங்க. எர்த்தில் எர்த் பிட் அடிச்சுட்டு அதில் கிரவுண்டிங் கனெக்ஷன் இதை ஸ்டார் பாயிண்ட்லேருந்து கொண்டு போய் கிரவுண்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு ஃபேஸில் ஏதாவது ஒரு ஃபேஸில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இதில் ஆகக்கூடிய அந்த ரிட்டன் அப்நார்மல் கண்டிஷனில் இருக்கும்போது அந்த கிரவுண்டிங் வழியாட்டு டிஸ்சார்ஜ் ஆகிடும் எர்த்துக்கு போயிட்டு. இந்த ரீசனுக்காக தான் இதில் கிரவுண்டிங் யூஸ் பண்ணுறோம். இது மோஸ்ட்லி ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ், சர்ஜ் அரெஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது ஃபுல்லாகவே சப்ஸ்டேஷன்ஸ் இந்த மாதிரி இடங்களில் இருக்கும். ஓகேங்க, அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.